Hey guys, நான் ஜெய். இன்னைக்கு நம்ம Photoshopல எப்படி இந்த வாட்ஸ்அப் ஸ்டைல் பிசினஸ் கார்டு டிசைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்ல யூஸ் பண்ணிருக்க எல்லா ஃபைல்ஸும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஹெல்ப் பண்றேன். ஃபைன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண ஃபைலில் ஃபோல்டருக்குள்ள போனால் 2 PSD ஃபைல்ஸ் இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக். அதில் ஃப்ரண்ட் அப்படின்ற பிஎஸ்டியை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட பிஸ்னஸ் கார்டோட ஃப்ரண்ட். இந்த ஃபைல் வந்து ஆல்ரெடி டிசைன் ரெடி, லேயர்ஸ், பேனல், கைட்ஸ் எல்லா செட்டிங்ஸுமே ரெடி ஃபார் டிசைனிங். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டிசைன் பண்ண போயிடலாம். கைட்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணலன்னா ஷோ போய் கைட்ஸ் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நம்ம கண்டென்ட்டை நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு பேக்ரவுண்ட் லேயர் போய் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் 016E4C அப்படின்ற கலர் பிக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஸ்டாண்டர்ட் கலர். இதை நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஷார்ட்கட் யூஸ் பண்ண ஆல்ட் பேக் ஸ்பேஸ் ஃபில் கலருக்கு. ஸோ நம்ம பேக்ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டிசைன் ஃபோல்டரில் போய் நம்ம இமேஜுக்கான பிளேஸ் ஹோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு கலர் பிக்கர் போய் ஒயிட் கலர் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேப்ஸ் டூல் போய் எலிப்ஸ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி அதை சென்டரில் அலைன் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் கண்ட்ரோல் T ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்முக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம், பார்டர். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி லேயரை பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து 56BB71 கொடுத்துக்கோங்க. ஓகே. சைஸ் வந்து 10 வச்சுக்கோங்க. பொசிஷன் வந்து அவுட் சைட் இருக்கட்டும். இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இமேஜுக்கான அந்த பிளேஸ் ஹோல்டர் ரெடி. இப்போ நம்ம இமேஜை நம்ம ஃபைல்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். உங்களோட இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண அந்த சர்க்கிளோட லேயருக்கு மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இது இப்போ கிளிப் மேக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு லேயர்ஸ் போய் க்ரியேட் கிளிப் மாஸ்கிங் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த நம்ம வேணுங்கிற அந்த சர்க்கிள் பிளேஸ் ஹோல்டர் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி கண்ட்ரோல் T கொடுத்து நம்ம அதை இமேஜ் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இமேஜ் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம இப்போ டெக்ஸ்ட் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஃபோல்டர் போய் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கலர் ஒயிட் இருக்கட்டும். உங்களுக்கு விருப்பமான ஃபாண்ட் எடுத்துக்கோங்க. நான் சைஸ் 14 வச்சுக்கிறேன். ஓகே. நேம் டைப் பண்ணி அதை சென்டரில் பொசிஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்டோட காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் காப்பி. ஷார்ட்கட் கண்ட்ரோல் J. அது என்ன டெசிக்னேஷன் அப்படின்னு போட்டுக்கிறதுக்கான டெக்ஸ்ட் கண்டென்ட்க்கு இது சைஸ் 8 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன், 8 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறேன். இதையும் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ஆல்மோஸ்ட் ரெடி. ஃபைனல் டச்சாக இதுக்கு ஒரு ஐகான் கீழே கொடுத்துக்கலாம். இங்கே ஐகான் ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க.
ஆல்ரெடி ஃபைலில் இருக்கும். ஸோ அது கீழே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கொண்டாந்து இந்த கைட்ஸ் ரெண்டுக்கு நடுவில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பிஸ்னஸ் கார்டோட ஃப்ரண்ட் எண்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேக் க்ரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலில் பேக்னு இருக்கும். அந்த பிஎஸ்டியை ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பிஸ்னஸ் கார்டோட பேக் சைட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவும் டிசைன் ரெடி. எவ்ரிதிங் லேயர்ஸ் பேனல்லேருந்து கைட்ஸ் எல்லாமே. கைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க கிளம்ஸியாக இருக்கலாம். அது வந்து நம்மளோட கண்டென்ட்டை நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ண வேணாம். கைட்ஸ் உங்களுக்கு தெரியலனா வியூ போய் ஷோவில் போய் கைட்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேலே சர்ச் பார் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு டிசைன் ஃபோல்டர் போய்க்கோங்க. நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் 016E4C அப்படின்ற கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் கலர். ஓகே கொடுத்துட்டு ஷேப்ஸ் டூல் வந்து ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலே ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி அதுக்கான கைட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல ஷேப்ஸ் பர்ஃபெக்டாக அந்த இடத்துல அலைன் ஆகிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து ஐகான்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஐகான்ஸ் வந்து 1 அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐகான்ஸும் டிஸ்பிளே ஆகும். இது நான் வந்து பர்டிகுலர் பிளேஸில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கேமரா அப்படின்னு இருக்கும். அந்த ஐகானை வந்து கைடோட எட்ஜில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டாட் ஐகான் இருக்கும். அதை கைட்ஸோட ரைட் சைடு எட்ஜில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சர்ச் வந்து அதுக்கு கொஞ்சம் தள்ளி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு டெக்ஸ்ட் ஃபோல்டர் போய் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் ஒயிட் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் டூல் எனேபிள் பண்ணி டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம யூஸ்வலாக இருக்க வாட்ஸ்அப்பில் வந்து சேட் ஸ்டேட்டஸ் கால்னு இருக்கும். அதை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ க்ரியேட் பண்ண டெக்ஸ்ட்டே ஒன்று டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை கீழே கொண்டாந்து சைஸ் வந்து 4 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சேட் டைப் பண்ணிக்கலாம். அடுத்து அது இன்னொரு காப்பி நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J ஷார்ட்கட் கொடுத்து அதுக்கு வந்து ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து அதே மாதிரி இன்னொரு காப்பி Ctrl+J கொடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து கால்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஃபைன். இப்போ இதெல்லாம் நீட்டாக அலைன் பண்ணிக்கலாம். இந்த 3 டெக்ஸ்ட்டும் ஈக்குவல் ஸ்பேசிங் இருக்க மாதிரி கைட்ஸ் வந்து ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. ஸ்பேசிங் கரெக்டாக வர மாதிரி ஆரோ கீ யூஸ் பண்ணி அதோட ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கைட்ஸை டிசேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பேசிங் நீட் ஏன்னா இருக்குது. ஸோ நம்மளோட யூஷுவல் வாட்ஸ்அப் மெசேஜ் அந்த இன்டர்ஃபேஸ் வந்துடுச்சு நமக்கு. ஸோ நம்மளோட டாப் சர்ச் பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீழே வந்து நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் டைப் பண்ணலாம். அதுக்கு வந்து நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிளாக் எடுத்துக்கோங்க. உங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க.
சைஸ் 9 பாயிண்ட் வச்சுக்கலாம். சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு இன்னொரு காப்பி கிரியேட் பண்ணி உங்களோட டெசிக்னேஷன் கொடுத்துக்கோங்க. இதுக்கு சைஸ் 8ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபோன் நம்பர், ஐடி அண்ட் அதர் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். சேம் அதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ண போகிறோம். நீங்கள் டெக்ஸ்ட்டை இன்னொரு டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணி Ctrl J கொடுத்து உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் அதர் அட்ரஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ நம்மளோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபைனல் டச்சாக நம்ம எல்லாத்துக்கும் ஐகான்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் லேயர்ஸ் பேனலில் போனீங்கன்னா ஐகான் 2 இருக்கும். அதை எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா ஐகான்ஸும் பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ரீ டிசைன்ட், நீங்கள் எது பண்ணுவோன்னா கரெக்டாக பொசிஷன் ப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் மொபைல் இருக்கும், இந்த ஐகான் கிளிக் பண்ணி அதுக்கான பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மெயில், அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெப்சைட், அடுத்தது ஃபேஸ்புக் ஐகான், அப்புறம் ஃபைனலாக அட்ரஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.